ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பாலிட்டி, இந்திய ஆட்சியியல். அதுல நம்மளுக்கு டெஸ்ட் வாய்ப்பா இப்ப குரூப் 1 அப்படிங்கிறப்போ அதுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நீங்க குரூப் 2க்குமே நம்ம சேம் டெஸ்ட் பேட்ச் தான். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சேம் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலா தான் நம்மளுக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அது ரெண்டுமே நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா தான் நம்மளுக்கு குரூப் 1 சரி. நெக்ஸ்ட் அது முடிஞ்ச உடனே அப்படியே நம்மளுக்கு என்ன ஆகும், குரூப் 2 கால்ஃபர் வந்துடும். அந்த குரூப் 2 கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிட்டோம், தமிழ் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், அதுல இருக்க யூனிட் வாய்ஸ் நம்ம 7 யூனிட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், அது ஒரு டெஸ்ட் வந்து போடலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இன்னைக்கு நம்ம யூனிட் 4ல இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறப்போ அதுல மத்திய மாநில உறவுகள், மத்திய மாநில அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டாபிக் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 248வது பிரிவின் கீழ் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது? கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரியானதா தவறானதா அப்படிங்கிறது பாருங்க. இதுல எஞ்சிய அதிகாரங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கும். 248 குறிப்பிடுது. நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் இந்த அதிகாரங்களின் மீது சட்டம் இயற்றக்கூடிய ஒரு பிரத்யேக அதிகாரம் வந்து உள்ளது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படிங்கிறப்போ எஞ்சிய அதிகாரங்கள்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கும். இது நம்மளுக்கு கனடா அரசியலமைப்புல இருந்து எடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இது கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஏதான் வந்து என்னது அதுக்கான ஆன்சர். நம்ம விளக்கத்தோட கொடுத்துருவோம், அது பாத்துக்கோங்க. தேசிய நலன் கருதி, தேசிய நலன் கருதி மாநில பட்டியல்ல உள்ள ஒரு பொருளின் மீது நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு வழிவகை செய்கிறது? பாருங்க, தேசிய நலம் கருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்மளுக்கு எது குறிப்பிடுது அப்படின்னா சட்டப்பிரிவு 249 வந்து குறிப்பிடும். 249 வந்து தேசிய நலன் கருதி என்ன பண்ணிக்கலாம், நம்ம சட்டம் இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 249 குறிப்பிடுது. மாநில ஆளுநர், மாநில ஆளுநர் ஒரு மாநில மசோதாவை குடியரசுத் தலைவரினுடைய பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கும் போது பின்வரும் கூற்றுக்களுள் எது எவை உண்மையானவை? அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கான அந்த பரிசீலனைக்கு வைக்கப்பட்ட மசோதாக்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு பிரிவு 201 வந்து குறிப்பிடும். பிரிவு 201 ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிக்கல் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், ரெகுலராவே நம்ம ஆர்டிக்கல் வந்து நம்ம ரெகுலரா அதை படிச்சுட்டே இருக்கோம். மேக்ஸ்க்கு எப்படி ஃபார்முலாஸ் முக்கியமோ அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்துல 201வது பிரிவு வந்து இதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானதுதான். குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவிற்காக தனது ஒப்புதலை கால வரையறையின்றி அவரால் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றது அதுவும் என்னது சரிதான். கால வரையறை இல்லாம அவரு கால வரையறையின்றி அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மசோதாவை மாநில சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றினால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒண்ணும் அவசியம் இல்லை. திரும்பவும் அவங்க வந்து மாநில சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றும் போது அவர் வந்து அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது வந்திருக்கணும். அதுக்கு 1, 2 மட்டும்தான் சரியானது. 1, 2 மட்டும் சரி. மாநிலங்களுக்கிடையேயான குழு, மாநிலங்களுக்கிடையே இன்டர்ஸ்டேட் கவுன்சில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தின் 263வது பிரிவின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. 263 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கிடையேயான ஒரு குழு வந்து இருக்கணும், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 263 வந்து குறிப்பிடும். அது சரியானதுதான். சர்க்காரியா கமிஷன் பரிந்துரையின் பேரில் சர்க்காரியா கமிஷன் 1983ல கொண்டு வந்திருப்பாங்க. அது பிரகாரம் நம்மளுக்கு 1990ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு அமைச்சிருக்காங்க. அது சரிதான். பிரதமர் தான் இந்த குழுவினுடைய தலைவரா செயல்படுவாரு. யாரு? பிரதமர் தான் செயல்படுறாருங்கிறது சரிதான். மூணுமே வந்து நம்மளுக்கு சரியா கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? கேள்வி ரொம்ப முக்கியம். சரியானதா தவறானதா? ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணிருங்க, கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையுமே நான் சொல்றேன், ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணீங்கன்னா தான் அந்த கொஸ்டின் புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஃபர்ஸ்ட் வாட்ச் உடனே என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே இது சரி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு அதை வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஆனா அப்புறம் 2, 3 தடவை ரீட் பண்ணும்போது தான் என்ன தெரியும்,
ஓ இது ஆன்சர் இல்ல போல, வேற ஆன்சர் வரும் போல அப்படின்னு உடனே நம்ம குறிச்சிட்டோம். அது குறிச்சிட்டோம் அப்படின்றப்போ அது வந்து என்ன ஆயிடாது நம்மளுக்கு அப்படியே அது பதிஞ்சு போயிடும். நம்ம அடிக்கவும் முடியாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நல்லா நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இந்த குழு எடுக்கும் முடிவுகள் மற்றும் பரிந்துரைகள் அனைத்து மாநிலங்களுக்கும் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. மாநிலங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இது வந்து கிடையாது. இது ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரிதான். ஆலோசனை குழு மட்டும்தான். ஆனா இது வந்து என்னது மாநிலத்தை கட்டுப்படுத்துமா அப்படின்னா அது வந்து கிடையாது. அதனால டி வந்து தப்பு. தவறானது கேட்டிருக்கிறாங்க. அதனால டி தான் ஆன்சர். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசுகளால் வசூலிக்கப்பட்டு மற்றும் தக்க வைக்கப்படக்கூடிய வரிகள் அரசியலமைப்பு எந்த சட்டத்தில் கீழ் வருகிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 268 கீழ் வருகிறது. மத்திய அரசு விதிச்சு மாநில அரசு வசூலிச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப மத்திய அரசு கலால் வரி எல்லாம் விதிக்கிறாங்க இல்லையா, அந்த இது விதிக்கக்கூடிய வரி அவங்க விதிச்சிருவாங்க. ஆனா மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, மாநில அரசு வந்து அதை வசூலிச்சு அவங்க வந்து அதுக்கேத்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது 268ல நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. நிதி நெருக்கடி காலத்தில் மத்திய அரசின் அதிகாரங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது தவறானது? பினான்சியல் எமர்ஜென்சி போடுறாங்க அப்படிங்கிறப்போ பின்வரும் கூற்றுக்கள்ல எது தப்பு? நிதி நெருக்கடி அரசியலமைப்பு சட்டத்தின் 360வது பிரிவின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது தானே, அது சரிதான். பினான்சியல் எமர்ஜென்சி நமக்கு 360 தான் குறிப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது வந்து சரியானதான். நிதி நெருக்கடி பிரகடனத்தின் போது மாநில அரசு பணியில் உள்ள அனைத்து ஊழியர்களுடைய சம்பளத்தையும் மத்திய அரசால் மட்டுமே நேரடியாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி இருந்தாலும் பினான்சியல் எமர்ஜென்சி போட்டிருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு, மத்திய அரசு வந்து நேரடியா குறைக்க முடியாது. மத்திய அரசு மூலமா மாநில ஆளுநர் வந்து குறைச்சிருவாரு. மாநில ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு, குறைப்பாரு. அதனால தப்பு கேட்டிருக்காங்க. தவறானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி தான் தவறு. ஆன்சர் வந்து பி தான். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் நிதி மசோதாக்கள் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு பிறகே அது நடைமுறைக்கு வரும். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய நிதி மசோதா எல்லாமே குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும்ன்றது சரியானது. மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதி ஒழுங்குமுறை தொடர்பான வழிகாட்டுதலை வழங்கலாம். இது எல்லாமே சரி. ஆனா இது மட்டும் என்னது தவறானது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் தங்களின் சட்டமன்றங்களில் தீர்மானம் இயற்றி மாநில பட்டியலில் உள்ள ஒரு பொருளின் மீது நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற கோரினால் அத்தகைய சட்டம் தொடர்பான சரியான நிலைப்பாடு இந்த 252 245ல இருந்தே நம்மளுக்கு என்னது சட்டமன்றம் நிர்வாகம் நிதி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன 298 வரைக்குமே நம்மளுக்கு அது 11வது பகுதி 11லையும் பகுதி 12லையும் நம்மளுக்கு மத்திய மாநில உறவுகள் பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. அதுல நம்மளுக்கு இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சட்டமன்றங்களில் தீர்மானம் இயற்றி மாநில பட்டியலில் உள்ள ஒரு பொருளின் மீது நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற கோரினால் அத்தகைய சட்டம் தொடர்பான நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது 252ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. தீர்மானம் நிறைவேற்றிய அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த சட்டம் வந்து பொருந்தும். மேலும் பிற மாநிலங்கள் என்ன பண்ணலாம், பின்னர் அதனை தீர்மானம் மூலமா அதை வந்து ஏத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் நிலைப்பாடு பத்தி நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 256வது பிரிவின்படி மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரங்களை மாநிலங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும்? ஒரு மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரத்தை மாநிலங்கள் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா மாநிலங்களினுடைய நிர்வாக அதிகாரம் நாடாளுமன்றம் இயற்றிய சட்டங்களுக்கு இணக்கமாக இருக்குமாறு மாநிலங்கள் செயல்பட வேண்டும். இதுக்கு இணக்கமா இருக்கிற மாதிரிதான் செயல்படணும். ஒரு மாநிலங்களினுடைய நிர்வாக அதிகாரம் நாடாளுமன்றம் இயற்றிய சட்டங்களுக்கு எப்பொழுதுமே ஃபேவரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் மாநிலங்கள் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டி தான் வந்து சரியானது. அது 256 தான் நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மத்திய அரசு தனது நிர்வாக கடமைகளில் சிலவற்றை அந்த மாநில அரசுக்கு ஒப்படைக்க அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது. இது எந்த பிரிவின் கீழ் வருகிறது? ஒரு மாநில ஆளுநரினுடைய ஒப்புதலோட மத்திய அரசோடைய நிர்வாக கடமைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா
மாநில அரசுக்கு ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறது 258. சட்டப்பிரிவு 258 வந்து குறிப்பிடும். அந்த மத்திய அரசினுடைய நிர்வாக பணி அப்படிங்கிறத மாநில அரசு கொடுக்கறது அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 258. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது? நம்மளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி எந்த அமெண்ட்மெண்ட்ல நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க, எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 279 ஏ பிரிவின் கீழே இது உருவாக்கப்பட்டிருக்கு. எது? ஜிஎஸ்டி வந்து 279 ஏ பிரிவின் கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. அது சரியானது. நம்ம கேட்டிருக்கிறது சரியானது. மத்திய நிதியமைச்சர் இந்த கவுன்சிலின் தலைவராக செயல்படுறாரு. மத்திய நிதியமைச்சர் தான் ஜிஎஸ்டியோட கவுன்சிலோட தலைவர். அது சரியானது. மாநில அரசுக்கு 2/3 பங்கு வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாநில அரசுக்கு. மத்திய அரசுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3 பங்கு வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. மாநில அரசுக்கு அப்படின்னா 2 பங்கு என்ன பண்ணலாம், ஓட்டிங் வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து கொடுத்திருப்பாங்க. அது சரியானதுதான். அனைத்து முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்படுகின்றன. அப்படி கிடையாது. ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது கட்டாயமா அப்படின்னா அது கிடையாது. இந்த முன்மொழியிறது வழிமொழியிறது சொல்றாங்களே அவ்வளவு பெர்சன்டேஜ் மக்கள் ஓட்டிங் இருந்தா அது செலக்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வரும். அது மட்டும் தான் என்னது நம்மளுக்கு தவறானது. சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 வந்து சரி. உங்களுக்கு ஆன்சர் ஸ்கீமே உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், இப்படிதான் கொடுப்பேன். விளக்கத்தோட கொடுத்துருவேன். நீங்க என்ன தப்பு, என்ன சரி, எதுக்காக அது வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறது கூட நீங்க உங்களுக்கு விளக்கமா நான் கொடுத்துருவேன். அதனால உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு அதனாலதான் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஆன்சர் கீயோட நான் காமிக்கிறேன். இல்லாட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ நம்ம டெஸ்ட் எப்படி போகுது, டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது வேற. இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த தப்பு என்ன தப்பு, எதுக்காக அந்த தவறுகள் வந்து வந்திருக்கு, ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு விளக்கமா நான் வந்து அதை ஆன்சர் கீழே வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அது உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். புக்கை ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு இதை படிச்சீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையான பகிர்வு, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையான நிகர வரி வருவாய் பகிர்வு தொடர்பான அரசியலமைப்பு சட்டத்தின் விதி அப்படிங்கறத நம்மளுக்கு சட்டப்பிரிவு 270 குறிப்பிடும். மத்திய அரசு விதிச்சு வசூலிச்சு அதை மத்திய மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் விதி 270. நிதிக்குழு நிதிக்குழு பரிந்துரைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது அப்படின்னு கேட்டுட்டாங்க. நிதிக்குழு பத்தி சொல்லியிருக்காங்க. நிதிக்குழு அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுல வருது, 280 வந்து ஒரு நிதிக்குழு அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கிடையான வருவாய் பகிர்வு மற்றும் மானியங்கள் குறித்து இது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை தான் பண்ணும். குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுது. பினான்ஸ் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து எதுவுமே அவங்க அமல்படுத்தலாம் முடியாது. குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணலாம், அவங்க பரிந்துரை பண்ணலாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாங்க. அதுதான் சரி. தேசிய நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி காலத்துல மத்திய அரசு மாநில பட்டியலில் உள்ள எந்த ஒரு விஷயத்தின் மீது சட்டம் இயற்றும் போது அந்த மாநில சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி இருக்கிறப்போ மத்திய அரசு மாநில பட்டியல உள்ள ஒரு விஷயத்துல மீது சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அந்த அதிகாரம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் முடிவுக்கு வரவில்லை என்றாலும் நாடாளுமன்றத்தின் சட்டம் மாநில சட்டமன்றத்தை விட அது மேலோங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி போடுறாங்க அப்படிங்கிறப்போ 250 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க மத்திய அரசு சட்டத்தினுடைய முடிவுக்கு வரலனாலும் நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டம் நாடாளுமன்றம் தான் ஃபைனல். அவங்களும் சட்டம் இயற்றலாம், இவங்களும் சட்டம் இயற்றலாம். ஆனா 2 பேத்துக்கு இடையில முரண்பாடுகள் வரும்போது நாடாளுமன்றத்தினுடைய சட்டம் தான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அதுதான் சரி.
சர்வதேச ஒப்பந்தங்கள் அல்லது முடிவுகளை செயல்படுத்த நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தின் மீது சட்டம் இயற்றலாம். அது அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னா அது சட்டப்பிரிவு 253 வந்து நம்மளுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. 253 இந்த ஒப்பந்தங்கள் அதெல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மத்தியில தான் இருக்கும், நாடாளுமன்றத்துல தான் இருக்கும். அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க 253. மத்திய மாநில உறவுகளை மறுஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட சர்காரியா கமிஷன் 1983 மாநில ஆளுநர் நியமனம் தொடர்பான பின்வரும் எந்த பரிந்துரையை வழங்கல, எதை வந்து அவங்க சொல்லல. இப்போ ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கு நம்மளுக்கு சர்காரியா குழு அமைச்சிருப்பாங்க, ராஜ்மன்னார் குழு, வெங்கடாச்சலையா, புன்சி குழு எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அந்த குழுக்கள் அமைச்ச ஆண்டு தெரியணும், எதுக்காக அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கு தான் அமைச்சிருக்காங்க. ஆனா பரிந்துரைகள் கொடுத்திருப்பாங்க, பரிந்துரைகள் பரிந்துரைகள் வழங்கியிருப்பாங்க. அதுல ஒரு சில பரிந்துரைகள் தான் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணி வரும் இல்லையா. அப்ப அந்த பரிந்துரைகள் என்ன பண்ணிருக்கணும், என்னென்ன பரிந்துரைகள் டீடைலா உங்களுக்கு மெயின் எழுதுறீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிலிமினரி எழுதுறவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், விஷயங்கள் வந்து சூரட்டா தெரிஞ்சிருக்கணும். இப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். ஆளுநர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரிந்துரையை வழங்கல அப்படிங்கிறதுதான் அது கரெக்ட். ஆளுநர் செயலில் உள்ள தீவிர அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும், அவரு அரசியல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சர்காரியா குழு குறிப்பிட்டிருப்பாங்க. மாநில அமைச்சருடன் ஆலோசிக்காமல் மத்திய அரசு தன்னிச்சையாக ஆளுநரை நியமிக்கலாம். என்னது தவறானது. அந்தந்த மாநில முதல்வர்களோட ஆலோசனை பண்ணிட்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அது வந்து சொல்லணும். ஆலோசிக்காம பண்ணக்கூடாது. மாநில சட்டமன்றத்தின் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் மட்டுமே ஆளுநரை நீக்க முடியும். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துதான் ஆளுநரை வந்து என்ன பண்ணுவாங்க, நீக்குவாங்க அப்படிங்கிறது அது சரியானது. ஆனா எது தப்பு நம்மளுக்கு, எந்த பரிந்துரைய வழங்கல அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. மாநில முதல்வர்களோடு கலந்து ஆலோசிச்சுதான் அந்த மாநில ஆளுநரை நியமனம் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்ச்சி செய்ய ராஜ்மன்னார் குழு இது இப்ப அமைச்சிருக்காங்க 1969. இந்த பரிந்துரைகளில் கீழ்கண்ட எந்த அம்சம் இடம்பெறவில்லை, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அகில இந்திய பணிகள், அகில இந்திய பணினே ஒண்ணு வேணாம், ஏன்னா மத்திய அரசு கண்ட்ரோல் கிட்ட வந்துரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணி ஒண்ணு வேணவே வேணாம்னு சொல்லியிருப்பாரு. எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு வரணும், ஏன்னா இவர் மாநில அரசு நியமனம் பண்ணியிருக்காங்க. அதனால எஞ்சிய அதிகாரங்கள்லாம் என்ன பண்ணுங்க, மாநிலத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மாநிலங்களுக்கு இடையான குழு இருக்கும் இல்லையா, அதை இமிடியேட்டா உடனடியா அமைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. மூணுமே வந்து சரிதான். நிதி நெருக்கடி நிலையை அமல்படுத்தும் போது மத்திய அரசுக்கு மாநிலத்தின் மீது முழுமையான நிதி ஆதாரம் வழங்கப்படணும். அவர் சொல்லும் போதே மாநிலம் சார்ந்துதான் சொல்லியிருப்பாரு. அவங்க இவங்களுக்கு கொடுக்கணும், நிதி கொடுக்கணும் அப்படின்னா அதை அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால டி வந்து என்னது தவறானது. எந்த பரிந்துரை இடம்பெறுது, ஆன்சர் டி தான். கொடுத்துக்க கொஸ்டின்ல இது வந்து இதுதான் தப்பு, அதனால இதுதான் ஆன்சர். குஞ்சி ஆணையம் இது 2007 மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு பரிந்துரைகளில் எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வந்து சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எது சரி, ஏதான் சரி. 1, 2, 4 தான் சரி. பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு, அரசியலமைப்பு சட்டத்துல 356வது பிரிவு இருக்கு இல்லையா, அந்த 356 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் ஆட்சி தொடர்பான வழிகாட்டுதல்கள் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்பான வழிகாட்டுதல்கள் திருத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சரிதான். மாநிலங்களுக்கிடையான நதிநீர் 262 அப்படிங்கிறது தகராறுகளை தீர்க்க ஒரு புதிய அமைப்பு ஒண்ணு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பூஞ்சியானம். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆளுநரினுடைய பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிலையா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எது வந்து நம்மளுக்கு சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, 1, 2, 4 தான் சரி. இந்த நேஷனல் தேசிய வளர்ச்சி கவுன்சில் கலைக்கப்படணும் அப்படின்லாம் அவர் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. நம்ம சரியானது கேட்டிருக்கனால 1, 2 சரி.
பின்வரும் துறைகளையும் அவை இடம்பெற்றுள்ள பட்டியல்களையும் கொடுத்துக. வங்கி, வங்கித்துறை எதுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு? வங்கினாவே நம்மளுக்கு மத்திய பட்டியல் கீழே கொடுத்திருப்பாங்க. பொது சுகாதாரம், சுகாதாரம்னாவே நம்மளுக்கு மாநில பட்டியல். கல்வி அப்படிங்கிறது இப்ப எங்க இருக்குது? பொது பட்டியல்ல இருக்கு. இப்போ என்ன ஆன்சர் வருது? பி தான் ஆன்சர் வருது. இது எப்போ கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி மாநில பட்டியல்ல தான் இருந்திருக்கும். அது 1976 42வது சட்ட திருத்தம் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டு போய் பொதுப்பட்டியல்ல கொண்டு போய் வச்சிருவாங்க ஒரு 5 விஷயங்கள். அதுல கல்வியும் போயிடும். அரசியலமைப்பு, அரசியலமைப்பு சட்டத்தின் பின்வரும் எந்த ஒரு விஷயத்திற்காக மத்திய அரசு மாநில அரசுக்கும் நிர்வாக வழிகாட்டுதல்களை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது? அதிகாரம் பெற்றிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன பண்ணலாம்? நிர்வாக வழிகாட்டுதல் பத்தி சொல்லியிருக்காங்க. தேசிய அல்லது ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் தொடர்பான சாதனங்களை பராமரிக்கிறது சொல்லியிருப்பாங்க. மாநிலத்தில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு உறுதி பண்றத குறிப்பிட்டிருப்பாங்க. இது ரெண்டு சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகைக்கான திட்டங்களை செயல்படுத்துறதுலாம் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அதனால சீரா சரி. இது 257ல நம்மளுக்கு இந்த தகவல் தொடர்பு பத்தி சொல்லியிருப்பாங்க. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் நிதி மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கும்படி ஆளுநருக்கு உத்தரவிட மத்திய அரசுக்கு எப்ப உரிமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எமர்ஜென்சி தான். நிதி நெருக்கடி பிரிவு 360 பிரகடனப்படுத்தும் போது என்ன பண்ணலாம்? உத்தரவிடலாம். மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக என்னென்ன குழுக்கள், என்னென்ன பரிந்துரைகள், என்ன பகுதி, என்ன அட்டவணையில நமக்கு கொடுத்திருக்காங்க, அது முதற்கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஒரு ஆர்டிகிள் படிக்கணும். ஒரு பாலிட்டி படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஆர்டிகிள்ஸ், ஷெட்யூல்ஸ், பார்ட்ஸ் இதெல்லாமே லைன் பை லைனா எப்பொழுதுமே உங்களுக்கு எப்ப கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி அதை நல்ல மெமரி பண்ணி வச்சுக்காங்க. பிளஸ் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் பிரீஃபா சொல்றதுனால நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் முக்கூற்று காரணமா தான் எடுப்போம். அதனாலதான் நம்மளுக்கு நிறைய டைம் உங்களுக்கு எடுக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.